அரட்டையிலும் குரட்டையிலும் நான் செலவு செய்யாமல் அர்த்தமுள்ள வகையில் என் நேரத்தை பயன்படுத்தி இருந்தால் நான் இன்னும் மேன்மைப்பட்டு இருக்கக்கூடும். வாசிக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்லி செல்வார்கள். ஆனால் எதை வாசிப்பது? ஒரு யானையை தானாக மேயவிட்டால் அது ஒரு வயலையே சேதப்படுத்திவிடும். ஆனால் நாம அந்த நெல்லை அறுவடை செய்து அதை அரிசியாக்கி கொடுத்தால் ஒரு பிடி படுக்கிற இடத்தில் 7 களிர்களுக்கு நாம் உணவு தர முடியும் என்று எப்படி வரி நியாயமாக விதிக்க வேண்டும் என்பதை புறநானூறு சொல்லுகிறார். வாழை இலையின் அடி உண்பார் வளப்புறத்தில் எக்கரியில் நாட்டம் எவர்க்கென்று நீ அறிந்தே அக்கரியை மேல் மேலும் அள்ளிவை விக்குவதை நீ முன்னிணைந்து நினைப்பூட்ட நீரருந்த. பெண் அழுது கொண்டே வருகிறார். அந்த பெண் சொன்னார், வாசிக்க தொடங்குகிற ஒருவனுக்கு வாசிப்பது இவ்வளவு இருக்கிறதா? இவ்வளவு நாள் நாம் வாசிக்காமல் இருந்து விட்டோமே. இந்த உலகில் அறிவை பெறுவதற்கு, நூல்களை படிப்பதற்கு, நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்கு இன்னும் 100 ஆயுள்கள் இருந்தால் கூட போதாது, 100 பிறவிகள் போதாது என்றுதான் தோன்றும். எனக்கு 40 வயதில்தான் நான் தவறவிட்டவை எவை என்பது தெரிந்தது. திரு தங்கவேல் அவர்கள் நான் படித்த படிப்புகளை எல்லாம் இங்கே பட்டியலிட்டார். அவற்றையெல்லாம் நான் 40 வயதுக்கு மேல்தான் படித்தேன். ஏனென்றால் 40 வயது வரை படிக்க வேண்டும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை பணியில் சுழன்று கொண்டிருந்ததால் எனக்கு ஏற்படவில்லை. ஒரு கட்டத்தில் நாம் இன்னும் வாசிக்க வேண்டும், இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் கற்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்ட போதுதான் என் வாசிப்பை நான் தீவிரப்படுத்தினேன். ஒருவேளை நான் 20 வயதிலேயே இதை தீவிரப்படுத்தி இருந்தால் இன்னும் 4 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நான் விழித்திருந்து புத்தகங்களை கையிலே வைத்திருந்தால், அரட்டையிலும் குரட்டையிலும் நான் செலவு செய்யாமல் அர்த்தமுள்ள வகையில் என் நேரத்தை பயன்படுத்தி இருந்தால் நான் இன்னும் மேன்மைப்பட்டு இருக்கக்கூடும். வாசிக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்லி செல்வார்கள். ஆனால் எதை வாசிப்பது? ஆயுள் போதாது. அதனால் தேடி தேடி நாம் வாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் 5 நட்சத்திர விடுதிக்கு சாப்பிடுவதற்கு சென்றால் அங்கே 50 வகையான இனிப்புகள் இருக்கும், 40 வகையான உணவு வகைகள் இருக்கும், அங்கே பல்வேறு விதமான காய்கறிகள் இருக்கும். ஆனால் வயிறு ஒன்றுதான். சில பேர் எதை சாப்பிடுவது என்று தெரியாமல் எல்லாவற்றிலும் கொஞ்சம் சாப்பிட்டு கடைசியில் வீட்டில் ரசம் சாதம் சாப்பிடுகிற திருப்தி கிடைக்கவில்லை என்று திரும்பி வந்து விடுவது உண்டு. விவரம் தெரிந்தவர்கள் எதை சாப்பிட்டால் நல்லது, எது ருசியானது, எது உடலுக்கு ஏற்றது என்று பார்த்து பார்த்து சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். அதை போலத்தான் வாசிப்பதில் கூட இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் இன்றிலிருந்து எதை வாசிப்பது என்று தேர்ந்தெடுத்து படித்தால் இன்னும் 20 ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கை மகத்தானதாக மாறும் என்பதில் நான் உத்தரவாதம் அளிக்க விரும்புகிறேன். வாசிப்பதில் பல வகை உண்டு. வாழ்க்கைக்காக வாசிப்பது, வயிற்றுப்பாட்டுக்காக வாசிப்பது, பொழுதுபோக்குக்காக வாசிப்பது, பொழுதாக்கத்திற்காக வாசிப்பது, ஆர்வத்திற்காக வாசிப்பது, அக்கறைக்காக வாசிப்பது, பணிக்காக வாசிப்பது, பதவிக்காக வாசிப்பது, அறிவுக்காக வாசிப்பது, தகவல் பரிமாற்றத்திற்காக வாசிப்பது, பழகுவதற்காக வாசிப்பது, பண்புக்காக வாசிப்பது, இதயத்திற்காக வாசிப்பது, சுகத்துக்காக வாசிப்பது, மூளைக்காக வாசிப்பது, விடுதலைக்காக வாசிப்பது. இதில் நீங்கள் எந்த வகையில் வாசிக்கப் போகிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். வாழ்க்கைக்காக வாசிப்பது என்பது நாம் வாழ்கிற விதத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக, நாம் செல்கிற இடங்களிலெல்லாம் பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் காந்தத்தை போல நாம் இழுக்கின்ற அளவிற்கு அறிவை, முதிர்ச்சியை, அன்பை, பண்பை பெற்றுக் கொள்வதற்காக. அப்படிப்பட்ட வாசிப்பு நிகழ்ந்தால்
அந்த மனிதன் செல்கிற இடங்களிலெல்லாம் அவன் பேச மாட்டானா, அவன் உதடுகள் திறக்காதா, வாயிலிருந்து சொற்கள் உதிராதா என்று எல்லோரும் காத்திருப்பார்கள். திருக்குறளை எடுத்துக்கொண்டால் அதிலே அற்புதமான ஒரு குறள் வருகிறது. உள்ளத்தில் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். ஆங்கிலத்தில் சட்டம் படித்தவர்கள் லத்தீன சொல்லான மென்ஸ் ரியா என்பதை பயன்படுத்துவார்கள். ஒருவன் இன்னொருவனை கொலை செய்து விடுகிறான் என்றால் அந்த கொலை தண்டிக்க கூடியதா என்பதை தீர்மானிப்பது மென்ஸ் ரியா இருக்கிறதா என்பதை பொறுத்து. மென்ஸ் ரியா என்றால் கில்ட்டி மைண்ட், ஏற்கனவே கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் இருக்கிறதா என்பதுதான். அப்படி ஏற்கனவே அந்த குற்ற மனம் ஒருவனுக்கு இருந்து செய்தால்தான் அது குற்றம். எதேச்சையாக, உதாரணமாக தற்காத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய மானத்திற்கு இழுக்கு வருகிறது என்கின்ற காரணத்திற்காக ஒரு கொலை நடந்துவிட்டால் அது தண்டனைக்குரியது அல்ல என்பதுதான் சட்டம் சொல்கிற செய்தி. ஆனால் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த குற்ற உணர்வை நீங்கள் நிகழ்த்தக்கூட வேண்டியதில்லை, மனத்தில் நினைத்தாலே போதும் என்று சொல்கிறார். இது வாழ்க்கைக்காக படிக்க வேண்டியது. வாழ்க்கைக்காக எவற்றை படிக்க வேண்டும் என்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். புறநானூற்றை படித்தால் நீர்நிலைகளை எப்படி அமைக்க வேண்டும் என்று கபிலர் என்கின்ற புலவர் கூறுகிறார். 2 மலைகள் கூடுகிற இடத்தில் பிறை வடிவத்தில் அதை அமைக்க வேண்டும் என்று கூறுகிறார். வரி வசூல் எப்படி நடத்த வேண்டும் என்பது புறநானூற்றிலே கூறப்படுகிறது. ஒரு யானையை தானாக மேயவிட்டால் அது ஒரு வயலையே சேதப்படுத்திவிடும். ஆனால் நாம அந்த நெல்லை அறுவடை செய்து அதை அரிசியாக்கி கொடுத்தால் ஒரு பிடி படுக்கிற இடத்தில் 7 களிர்களுக்கு நாம் உணவு தர முடியும் என்று எப்படி வரி நியாயமாக விதிக்க வேண்டும் என்பதை புறநானூறு சொல்லுகிறது. அறம் என்பது எதற்காக? அறவிலை வணிகன் அல்ல நாய். நாம் செய்தால் புண்ணியம் என்று நினைத்து செய்வதல்ல அறம், செய்கிற மகிழ்ச்சிக்காக. சில பேர் தருவார்கள், தருவதை கணக்கு வைத்துக் கொள்வார்கள். சிலர் பெறுவதை மட்டும் செய்வார்கள். சிலர் தருவார்கள், ஆனால் எப்போது அவர்களும் தருவார்கள் என்று கணக்கு வைப்பார்கள். சிலர் மட்டும்தான் தருகிற மகிழ்ச்சிக்காகவே தருவார்கள். அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கும் யாரோ தந்ததுதான் என்று. அதனால் அறவிலை வணிகன் அல்லன் ஆய் என்று குறிப்பிடுகிறார். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நிர்வாகி எப்படி இருக்க வேண்டும் என்பது புறநானூறிலே சொல்லப்படுகிறது. பலர் துஞ்ச தான் துஞ்சான், எல்லோரும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு மன்னன் தூங்க முடியாது. எப்போது வெள்ளம் வருமோ, எப்போது விபத்து நிகழுமோ, எப்போது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுமோ என்று கண்களை அகல விரித்து கொண்டு அவன் காத்திருக்க வேண்டும். இது புறநானூறு சொல்கிறது. புறநானூற்றிலே இன்னொன்றும் கூறப்பட்டிருக்கிறது. போர் வருகிறது என்றால் எப்படிப்பட்ட சேதங்கள் ஏற்படுகிறது என்பதை கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு கடன் இருக்கிறது என்பதை பொன்முடியார் என்கின்ற கவிஞர் பாடுகிறார். ஈன்று புறந்தழுதல் என்றலைக்கு கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை பயில்தல் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் எருஞ்சம முறுக்கி களிறு பெயர்ந்து எரிதல் காளைக்கு கடனே என்று குறிப்பிடுகிறார். இப்படி ஒவ்வொருவருடைய கடமையும் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. புறநானூற்றை வாழ்க்கைக்காக படிக்க வேண்டும். நம்முடைய தமிழ் நூல்கள் பலவற்றில் ஒரு விருந்தினரை எப்படி வரவேற்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. பல வீடுகளுக்கு சென்றால் இப்போது விருந்தோம்பலே இல்லை. அவர்கள் நாம் செல்கிற நேரத்தில் தொடரை பார்ப்பதற்கு கடிகாரத்தை பார்க்கிறார்கள். வரவேற்பதும் இல்லை. விருந்தினர்கள் வருகிற போது நம்முடைய புன்னகையே பூங்கொத்து,
முகப்பொலிவே பொன்னாடை, கண் மலர்ச்சியே கற்கண்டு, நாம் வரவேற்கும் விதமே வாழ்த்து பந்தல், நாம் அவர்களை உள்ளே அழைத்து செல்கிற விதம்தான் அவர்களுக்காக நாம் விரிக்கின்ற ரத்தன கம்பளம். அப்படி விருந்தோம்பல் என்பது எப்படி நிகழ வேண்டும் என்பதை நாம் படித்து வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு தமிழ் நூல்கள் கற்றுத் தருகின்றன. பல வீடுகளுக்கு சென்றால் சாப்பிடுகிற போது வாழை இலையின் இலையை நுனிப்பக்கத்தை வலது பக்கம் போட்டு விடுவார்கள், அடிப்பக்கத்தை இடது பக்கம் போடுவார்கள். முதலில் சாதத்தை பரிமாறுவார்கள். பல பதார்த்தங்கள் இருக்கும், ஆனால் அவற்றை பரிமாற தெரியாது. எப்படி பரிமாற வேண்டும் என்பதை பாரதிதாசன் குடும்ப விளக்கில் சொல்லுகிறார். அத்தனை பெண்களும் படித்து அதை வருகிறவர்களுக்கு கடைபிடிக்க வேண்டும். வாழை இலையின் அடி உண்பார் வலப்புறத்தில், கீழ விரித்து கறிவகைகள் சூழ வைத்து தண்ணீரும் வெந்நீரும் தனித்தனியே செம்பிலிட்டு வெண்சோரிடுமுன் மிக இனிக்கும் பன்னியமும் முக்கணியும் தேனில் நறுநெய்யில் மூழ்கிவித்தே ஒக்க இருந்து உண்ட பின்பு சோரிட்டு தக்கபடி கேட்டும் குறிப்பறிந்தும் கெஞ்சியும் மிஞ்சும் அன்பால் ஊட்ட வேண்டும் தாய்போல் ஒன்றடியே கேட்டுப்போ என்பதுதான் அந்த பாடல். வாழை இலையின் அடி வலப்புறத்தில் வர வேண்டும், நுனி இடப்புறத்தில் வர வேண்டும். முதலில் காய்கறிகளை மேலே வைக்க வேண்டும். சில வீடுகளில் சில பகுதிகளில் உப்பை முதலில் வைப்பார்கள். உப்பு, அன்னம், நெய் ஆகியவற்றை கையால் வைக்கக்கூடாது. அந்த காய்கறிகள், பலகாரங்கள், கனிகள் போன்றவற்றை வைத்துவிட்டு அதை அவர்கள் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பாட்டை பரிமாற வேண்டும். சில பேர் தண்ணீர் குடிப்பார்கள், சில பேர் வெந்நீர் குடிப்பார்கள். அதனால் தனித்தனியே சொம்பிலிட்டு அவர்கள் எனக்கு வெந்நீர் வேண்டும் என்று கேட்கிற நிலையை ஏற்படுத்தக்கூடாது. எக்கரியில் நாட்டம் எவர்க்கென்று நீ அறிந்தே அக்கரியை மேல் மேலும் அள்ளிவை, விக்குவதை நீ முன்னிணைந்து நினைப்பூட்ட நீரருந்த என்று குடும்ப விளக்கில் பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். இன்று வருகிறவர்களை அன்போடு உபசரிக்க வேண்டும் என்பதை விவேக சிந்தாமணியிலே ஒரு பாடல் சொல்லி இருக்கிறது. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்படமொழு பாலன்னம் முகந்திரிந்து இடுவாராயின் கப்பிய பசியும் கடும்பசி ஆகுமன்றோம். எனவே வாழ்க்கையை கற்றுத்தருகிற இலக்கியங்களை படிப்பது மிகவும் அவசியம். எப்படி விருந்தோம்ப வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் வாழ்க்கையை இலக்கியங்களிலிருந்து படிக்க வேண்டும். பிளாட்டோ என்பவர் ரிபப்ளிக் என்கின்ற அற்புதமான ஒரு நூலை எழுதினார். அந்த குடியரசில் ஒருவன் எப்படி ஒரு தத்துவ ஞானியாக நிர்வாகத்தை நடத்துகிற போது நடந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். அற்புதமான நூல். பித்தாகரஸ் என்கின்ற அந்த அறிஞர் பிலாசபியா பெரனிகா என்கிற ஒரு நூலை எழுதினார். அதில் ஒருவன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எழுதினார். லாவோட்சு என்கிற சீன அறிஞர் அவர் டாவோ டீச்சிங் என்கின்ற ஒன்றை எழுதினார். அந்த டாவோ டீச்சிங்கில் ஒரு மனிதன் எக்காரணத்தை கொண்டும் பெருமை அடைவதற்கு ஒன்றுமில்லை, அவன் தன்னை கரைத்து கொண்டு தன் அடையாளங்கள் இல்லாமல் பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை அழுத்தமாக சொன்னார். கன்ஃபியூஷியஸ் என்பவர் அனலக்ஸ் என்கிற நூலை எழுதினார். கன்ஃபியூஷியஸ் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அவர் ஒரு ஊருக்கு போகிறார். ஒரு பெண் அழுது கொண்டே வருகிறார். எதற்காக அழுகிறீர்கள்? இந்த ஊரில் மனித கொல்லி புலிகள் அதிகம். சென்ற ஆண்டு என் கணவர் இறந்து விட்டார். 6 மாதங்களுக்கு முன்னால் என் சகோதரன் இறந்து விட்டான். 3 மாதங்களுக்கு முன்னால் என் மகன் இறந்து விட்டான். அதனால் அழுகிறேன் என்றார்.
மனித கொல்லிகள் இவ்வளவு இருக்கிற ஊரில் நீ ஏன் இருக்க வேண்டும், வேறு ஊருக்கு போய்விடலாமே என்று கன்ஃபியூஷியஸ் அறிவுரை சொன்னார். அந்த பெண் சொன்னார், மனித கொல்லிகள் இருக்கின்றன, ஆனால் எங்களை ஆள்கிற மன்னன் நல்லவனாக இருக்கிறானே, அதனால் தான் இந்த ஊரிலே இருக்கிறேன். ஆள்கிற மன்னனின் குணம் மனித கொல்லிகள் இருந்தால் கூட தாக்கு பிடிக்கிற அளவிற்கு மேன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்று கன்ஃபியூஷியஸ் சொன்னார். இப்படி வாழ்க்கையை வாசிப்பதற்காக சில புத்தகங்கள் இருக்கின்றன, வயிற்றுப்பாட்டுக்காக வாசிக்கின்ற புத்தகங்கள் சில இருக்கின்றன.